நாம் பார்த்தது தாய் தந்தையை மதிக்க தவறிவிட்டால் அதற்கு மன்னிப்பு கேட்டு அதை கேட்டு வைப்பது எப்படி என்று பார்த்தோம். இன்று பார்க்க போவது, அந்த காலத்தில் சொல்வார்கள் கடல் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் கடல் ஆழத்தையும் கண்டுபிடித்து விட்டார்கள். மனித உடம்பில் உள்ள பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் வருகிறது, அவரை சீர்குலைய வைக்கிறது, உடல்நிலை சரியில்லாமல் போவது, இவையெல்லாம் எத்தனை ரூபத்தில் வருகிறது என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை. புதியதாக வந்து கொண்டிருக்கும். இன்னொன்று, மனிதனின் மனப்பக்குவம், குணங்கள், குண அதிசயங்கள் எத்தனை வகை உள்ளது இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. இந்த வீடியோவுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை காட்டியிருக்கேன். ரேக்லா குதிரை ஓடிக்கொண்டிருக்கிறது போல், அதுபோல் ஓட வேண்டிய நிலைதான் மனிதன். சிலர் ஓடுவார், அவர் பரம்பரையும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக ஓடுவார். சிலர் ஓடுவார், தனது குடும்பத்தில் உள்ளவர்கள் பசியாக இருக்கக்கூடாது என்று ஓடுவார். சிலர் ஓடுவார், தாம் பசியாக இருக்கக்கூடாது என்று ஓடுவார். ஆனால் தனது குடும்பத்தில் இருப்பவர்கள் பசியாக இருக்கக்கூடாது என்பது ஒரு நியாயமான ஓட்டம். தான் பசியாக இருக்கக்கூடாது என்பது ஒரு நேர்மையான ஓட்டம். மற்றவர்களிடம் கையேந்தாமல், யாரையும் ஏமாற்றாமல், தான் சம்பாதித்து தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளது. அது நேர்மையை நாம் பாராட்ட வேண்டும். அதுபோல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோவை பார்த்து, அந்த ரேக்லா குதிரை வண்டியில் நீங்கள் அமர்ந்து போவதாக கற்பனை பண்ணி ஒரு முறை பாருங்கள். அந்த ஓட்டம், ஐந்தறிவுள்ள வாயில்லா ஜீவன், தாவரங்கள், காற்று, நீர், நெருப்பு, இவையெல்லாம் ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி கொண்டே போய்கொண்டே. அதுபோல்தான் மனிதர்கள், நீங்களும் நாம் எல்லோரும் ஒரு நோக்கத்தை சென்று கொண்டே இருக்கிறோம். முயற்சி வெற்றியை தராவிட்டாலும் வீணாகாது. ஆகவே முயற்சி கொண்டே இருக்க வேண்டும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போல், கனவு காணுங்கள். தூங்கும்போது காணுவதில்லை கனவு, நீங்கள் வீட்டுக்கு வந்து காணுவதுதான் கனவு. கனவை பெரிதாக காணுங்கள். இதை நியாயமான கனவாக காணுங்கள். யாருக்கும் இந்த ஒரு தீர்க்கம் செய்யாமல் நல்ல கனவை. நீங்கள் சொல்வதை 10 பேர் கேட்டு அதில் ஒருவர் அவர் புத்திக்கு தட்டி அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வழி நடந்தால் அதிலே மிக பெரிய வெற்றியாக கருதலாம். அதுபோல் ஏதாவது ஒன்றை நாம் சொல்லி மக்களுக்கு நம்மால் முடிஞ்ச நன்மையை செய்யலாம். எந்த ரூபத்திலான ஒரு ரூபத்தில் இதுதான் அல்ல, எப்படி வைத்தாலும் சொல்லலாம், செய்யலாம். அதுபோல் வாருங்கள், வாழ்க்கை வளர வேற பல வழிகள். யார் எதை சொன்னாலும் அதை எடுத்துக்கொண்டு அதை அலட்சியமாக விட்டுவிட வேண்டாம். எடுத்துக்கொண்டு பல விஷயங்கள் இருக்கு. நான் நேற்றும் என்றும் பேசி வீடியோவை கொடுத்திருக்கு. இதுபோல் கொடுத்து அதிக நாளாயிடும் பாடலை கொடுத்து மக்கள் நாம் ஆரம்பத்தில் பேசவில்லை என்பதற்காக தொடர்ச்சியாக இந்த 2 நாட்கள் பேசி கொடுத்தோம். நீங்கள் வீடியோவை முழுவதாக பாருங்கள், மீண்டும் ஒரு முறை பாருங்கள். நண்பர்களுக்கு முழுவதாக கொடுக்க வேண்டும். அதுவே நீங்கள் நல்லதாக. நன்றி, வணக்கம்.